வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏகள், அதை தொடர்ந்து 6000-7000 தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலே. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் இவன் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அது என்ன ஏது, ஏன் கட்சியை விட்டு வந்து இப்போ திமுகவில் இணைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த முக்கிய அமைச்சர்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து மைத்ரனிலேருந்து நிறைய முன்னாள் எம்பிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுக விட்டு திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து முக்கிய அமைச்சராக பார்க்கப்படும் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, பொன்முடி இவங்களாம் பார்த்தீங்கன்னா திமுக விட்டு விலகி அரசியல் கிட்ட வரும்போது கண்டிப்பாக அதிமுகவில் இணைய போகிறாங்க. 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்து இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அதாவது உதயநிதி திமுக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்து இருக்குங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்கட்சியாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துந்தாங்க பார்க்கணும். இன்னும் ஒரு 5-6 மாதம் தான் இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா டிவிகே மாநாடு போயிட்டுருக்குங்க. 4 மணிக்கு தொடங்கி விஜயோட பேச்சு வந்து அனல் பறக்கிற பேச்சு ஒரு பேச போகிறாரு. அது எல்லாருமே எதிர்பார்க்கறது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லட்சம் பேர் தொண்டர்கள் இன்னும் விஜய் வராது முன்னே சேர்ந்துட்டாவும் தகவல் வந்திருக்குங்க. அதுக்கு ஆளுங்கட்சி திமுக என்ன மாதிரி சதி பண்ணுமோ அது பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் நிறைய நியூஸ் சேனலில் பார்ப்பீங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த அளவுக்கு மக்கள் ரிசல்ட் தராங்க 2026 தேர்தலில். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தமாரி அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சா அப்போ திமுக நிலைமை என்ன? ஏன்னா ஒரு கட்சிக்கு பலமே அந்த அமைச்சர்கள், எம்எல்ஏகள், எம்பிகள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்க தொகுதியில் இருக்கிற ஓட்டே வாங்கின்னு வர மாரி. ஒரு எம்எல்ஏ வந்தார்னா அவங்க தொகுதியில் இருக்கிற ஓட்டு எல்லாமே அவர் கையில் இருக்கும். கண்டிப்பாக அவர் எந்த கட்சிக்கு போகிறாரோ அந்த கட்சிக்கு தான் ஆதரவு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக 2026 தேர்தலில் பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோம் நம்ம அதிமுக. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காருங்க. திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, அப்புறம் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக இந்த ஒரு பயணம் அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு எப்படி சொல்கிறது, ஊக்கத்தை கொடுக்கும் 2026 தேர்தலுக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.